பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் 2019 மாடல். இந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்கள், அவுட்லுக் ஃபுல்லாக. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து 4 டயரும் ஷோரூம்லேருந்து வாங்கி போட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டொயோட்டா ஈட்டியாஸ் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 170 தான் ஓடி இருக்கு. ஒரே ஓனர், ஒரு கம்பெனிக்காக ரெகுலராக ஓட்டி இருந்திருக்காரு. இப்போ தான் சேலுக்கு முத வந்திருக்கு. வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொலிரோவில் HD 2.0. இந்த வண்டி ரீசேலுக்கு நிறைய இடத்துல இருக்கவே இருக்காது, ஆனால் நம்மக்கிட்ட இந்த வண்டி சேலுக்கு இருக்குது. இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஜானகிராமன் காஸ். நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி லூகாஸ் பீச்லேருந்து மாதாவரம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வாட்டர் கனால் ரோடு கார்னரில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். வாங்க, நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டொயோட்டா ஈட்டியாஸ் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 170 தான் ஓடி இருக்கு. ஒரே ஓனர், ஒரு கம்பெனிக்காக ரெகுலராக ஓட்டி இருந்திருக்காரு. இப்போ தான் சேலுக்கு முத வந்திருக்கு. வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. FC வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியோட கிலோமீட்டரும் பாருங்க, வெறும் 170 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியோட 4 டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது டயர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் கரண்ட்டில் நம்ம கட்டி கொடுத்துடலாம். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 775 கேட்குறோம். நேரில் வந்தீங்கன்னா ஒரு நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வண்டியோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. வண்டி தேவைப்படுறவங்க வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா மராசா வண்டி, 2019 மாடல். வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியோட இன்டீரியர்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து 4 டயரும் ஷோரூம்லேருந்து வாங்கி போட்டு புது டயர் அப்படியே அதே கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. செட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா டச் ஸ்க்ரீன் செட்டு. இன்டீரியர் எல்லாமே பக்கவாக இருக்குது. இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் கிடையாது. FC வந்து இந்த வண்டிக்கு வந்து 2 வருஷம் FC, இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 தான் கேட்குறோம். நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம். வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷன், மைலேஜ்லாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17 வரும். அந்தளவுக்கு மைலேஜ் வருது இந்த வண்டி. வண்டி நல்ல வண்டி, வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் 2019 மாடல். இந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்கள், அவுட்லுக் ஃபுல்லாக பக்கா இருக்கும். எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் இருக்காது. 4 டயரும் புது டயரு. இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், கிலோமீட்டர் வெறும் 110 தான் ஓடி இருக்கு. 2019 மாடலில் 110னா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு கிலோமீட்டர் வந்து கம்மியாக ஓடி இருக்கு. இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு கம்பெனியில் சிங்கிள் ஹேண்ட் யூஸாக ஒரு கம்பெனியில் ஓடிட்டு இருந்தது. வாங்க, இந்த வண்டியோட பேக் சைடு எல்லாமே பாருங்கள், எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் கிடையாது. ஹெட்லைட்டு, டெய்லைட்டு எதுலேயுமே உங்களுக்கு டென்ட் கிராச்சஸ் இருக்காது. ஒரு சின்ன அடி கூட இருக்காது இந்த வண்டியில். இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு FC கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் FC இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 1 இயருக்கு நம்ம கட்டி கொடுத்துடலாம். லோன் ஆப்ஷன் வந்து நல்ல பெஸ்ட் லோன் ஆப்ஷனாக உங்களுக்கு பண்ணி தரலாம். ஒரு 90%, 80 to 90% லோன் பண்ணி தரலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 தான் கேட்குறோம். நேரில் வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிளும் பண்ணித்தரோம். சிங்கிள் ஓனர் வண்டி, எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் இல்லாத வண்டி, பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுக்குறோம். லோன் ஆப்ஷனும் பண்ணித்தரோம். வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நம்ம லைனப்பில் பார்க்குறது பொலிரோ HD 1.3. வண்டி வந்து 2023 மாடல். கிலோமீட்டர் வெறும் 6000 கிலோமீட்டர் வண்டி. ஷோரூமில் எடுக்கிற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் ப்ரைஸில் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 5 டயரும் ஒரிஜினல், ஸ்டெப்னி கொண்டு ஒரிஜினல் டயர், கம்மல் இருந்து வர அதே டயரு. இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர் கூட பிரிக்காத சீட்டு அப்படியே இருக்குது. வெறும் 6000 கிலோமீட்டர் வண்டி. பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க. பா சேனல் பாடி, உள்ள இன்டீரியரில்
சீட்டு கீட்டு எல்லாமே போட்டு சைட்லேயே சீட்டு, பிளாட்ஃபார்முக்கும் சீட்டு, வண்டி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கு. இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ்லாம் பாருங்க, எல்லாமே பக்காவாக இருக்கு. மொயிலாக்கு ஒரு வித்தியாசமாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டியோட தொட்டிக்கு மேலே ஒரு 6 அடி பின்னாடியும் கட்டியிருக்காங்க. தொட்டியோட பாருங்க பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நல்லா ஷீட் போட்டிருக்காங்க. HD 1.3 பொலிரோல வந்து ரொம்ப ஃபேமஸான வண்டியில இதுவும் ஒன்று. HD 1.3 FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தரோம். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 9,50,000 கேட்குறோம். நேரில் வாங்க, ஒரு நெகோஷியபிள் பண்ணி தரோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலாண்ட் 2022 மாடல். இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா FC வந்து ஃபர்ஸ்ட் FC இன்னும் வரல. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கட்டி கொடுத்துடலாம். வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த அதே டயர் அப்படியே இருக்கு. பின்னால் 2 டயர் வாகப்பட்ட டயர் புதுசாக போட்டிருக்கோம். வண்டியோட இன்டீரியர் பாருங்க பக்காவாக இருக்கும். எந்த விதமான டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாது. வண்டியோட பாடி கண்டிஷன் பாருங்க, நல்லா ஒரு சேனல் போட்டு நல்லா ஒரு 1/2 அடி 1 அடி உங்களுக்கு ஹைட்டாகவே இருக்கு. நார்மலாக இருக்கிற வண்டியோட ஒரு 1/2 அடி இது ஹைட்டாகவே இருக்கு. வண்டியோட கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கு. பேக்கில் ஒரு மொயிலாக் போட்டு நல்லா பேக்கில் டோர் கூட உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,4 ரூபா கேட்குறோம். 7,25,000 கேட்குறோம். நேரில் வாங்க, ஒரு நெகோஷியபிள் பண்ணி தரோம். லோன் ஆப்ஷன் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நல்ல வண்டி, வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ் கோல்டில் சிஎன்ஜி வண்டி. சிஎன்ஜி ப்ளஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் வண்டி இது. டாடா ஏஸில் 2 டைப் ஆஃப் வண்டி வருது. 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வண்டி வருது. இதில் 3 சிலிண்டர் வண்டி தான் இருக்கிறதுலே பெரிய வண்டி. இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் பக்காவாக இருக்கும். வண்டியோட கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வெறும் 100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஷோரூம்லேருந்து எடுக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு வண்டி கண்டிஷன்ஸ். இந்த வண்டியோட கண்டெய்னர் பாருங்கள், இந்த வண்டியோட கண்டெய்னர் பாருங்கள், புது கண்டெய்னர். ஒரு சின்ன லோடு கூட இது வரைக்கும் ஏற்றாத புது கண்டெய்னர். 5 டயரும் ஒரிஜினல் டயர், அன்யூஸ்டு ஸ்டெப்னியோட. இந்த வண்டியோட கண்டெய்னர் வந்து புது கண்டெய்னர், இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வண்டி. ஷோரூம் கண்டிஷன் வண்டி. 2022 மாடல். 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் தரோம். இந்த வண்டியோட கண்டிஷன்ஸ் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டியோட புது வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் மேலே தான் வருங்க. டீசல் வண்டி எல்லாத்தையும் விட சிஎன்ஜி வண்டி தான் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய வண்டியும் சிஎன்ஜி வண்டி தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 480 தான் கேட்குறோம். நேரில் வந்தால் ஒரு நெகோஷியபிளும் பண்ணி தரோம், வாங்க. நான் உங்கள் ஜானகிராமன் கார்ஸ் என்ற பேரில் சென்னை கொளத்தூரில் நம்ம ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன மாதிரி வண்டிலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் டாடா ஏஸு, பொலிரோ, தோஸ்ட்டு, டாடா இன்ட்ரா, சுப்ரோ, சிஎன்ஜி வண்டி ஸ்பெசிஃபிக்காக நிறைய சிஎன்ஜி வண்டிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்சிவியில் வந்து டாடா 12 ஈச்சரு இந்த மாதிரி வண்டிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டீபோர்டு கார்ஸில் என்ன வண்டிலாம் நமக்கு இப்போ மூவிங்கில் இருக்கோ எல்லா வண்டியுமே நம்ம பண்ணுறோம். ஸ்விஃப்ட் டிசைரு, மாருதி வேகனாரு, ஜைலோ, மராசோ எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி. நான் சொல்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வர கஸ்டமர் வந்து ஃப்யூச்சரில் அவர் நல்லா இருக்கணுன்ற கான்செப்டில் எல்லாமே லோ மைலேஜ், ரொம்ப லோ மைலேஜ், FC இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு, ஆர்டிஓவில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நம்ம சரி பண்ணி அவர் பேரில் டியூ ஆகிற வரைக்கும் நம்ம அதை ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ணுறோம். எந்த விதமான ஃபைன்லேருந்து A to Z நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். கஸ்டமர் ஃபேவரான ஒரு ஆஃபீஸ்னால் அதை நாங்கள் நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல பேரோட ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் லோ மைலேஜ் வண்டியாகவே நம்ம கொடுக்குறோம். அதாவது ஓடாத வண்டியாக பார்த்து நல்ல வண்டியாக கொடுக்குறோம். வண்டி வேணுன்றவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப லோ பட்ஜெட் தான் என்கிட்ட இருக்குது. ஒரு 10,000 தான் இருக்குது, 20,000 தான் இருக்குது, 50,000 தான் இருக்குது. எவ்வளோ இருக்கோ வாங்க. உங்களோட கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டி நான் பண்ணித்தரேன். கமர்ஷியல் இந்த டாடா ஏஸு, பொலிரோ, தோஸ்துலலாம் வந்து மினிமம் ஒரு 30 to 50க்குள்ளேயே நீங்கள் காசு வச்சுருந்தா போதும். பெருசாக எனக்கு ப்ரூஃப்லாம் எதுவுமே தேவையில்ல. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது 3 இருந்தாலே போதும். உங்களுக்கு நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன். சொந்த வீடு வேணும், கேரண்டர் வேணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிபில் மட்டும் கரெக்டாக இருக்குன்னா வாங்க, உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்.
வண்டி வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுத்துட்றேன். வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நம்மக்கிட்ட